வணக்கம். நான் உங்கள் இயற்கை விவசாயி ஓம் பிரகாஷ், திண்டுக்கல் மாவட்டம். முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன், கத்திரிக்காயில் விழுகக்கூடிய அந்த காய்ப்புழு, தண்டுப்புழு வந்து நம்ம வந்து ஐந்திலை கரைசல் வச்சு எப்படி குரோமியமும் ஐந்திலை கரைசல் வச்சு நம்ம எப்படி கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இன்னொரு மெத்தேடு. இது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வகையான ஒட்டுண்ணியலோட முட்டைகளோட அட்டை. இந்த அட்டையில் வந்து சின்ன சின்னதாக கண்ணுக்கு தெரியாத முட்டைகள் இருக்குது. இது வந்து நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளோட ஒரு முட்டை. இந்த அட்டை நான் எங்கே வாங்கினேன்னா, நம்ம திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய நத்தத்தில் பயோ லெபார்ட்டரியில் தான் நான் வாங்கினேன். உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வகத்தில் தான் கிடைக்கிது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சூடோமோனஸ், மெட்டாரைசியம், அப்புறம் விரிடி இந்த மாதிரியெல்லாம் மானிய விலையில் கொடுக்குறாங்க. ஒட்டுண்ணியோட அறிவியல் பெயர் என்னென்னா ட்ரைகோக்ரமா கைலோனிஸ். ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 5 அட்டை வச்சாலே போதும். அட்டை வந்து ஒரு 50 ரூபாக்குள்ளே தான் வரும் ஒரு அட்டை. எந்த மாதிரி பயிர்களுக்கு வைக்கலாம் அப்படின்னா, தக்காளி, கத்தரி, நெல், பருத்தி, வெண்டை, கரும்பு இந்த மாதிரி பயிர்களுக்கு வைக்கலாம். இது எப்போ வைக்கணும் அப்படின்னா, காலையில் டயத்துலையோ இல்லை மாலையில் நேரத்துலையோ மட்டும்தான் இதை நம்ம வைக்கணும். எப்படி வைக்கணும்னா, செடிக்கு கீழே இலைக்கு அடியில் மறைஞ்சிருக்க மாதிரி, அதாவது சூரிய ஒளி படாத மாதிரி நீங்கள் வந்து கட்டி வைக்கணும். நீங்கள் கட்டி வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் வந்து எந்த விதமான மருந்துமே நீங்கள் அதில் தெளிக்கக்கூடாது அந்த வயலில். வாரத்துக்கு அப்புறம் இந்த முட்டையிலிருந்து அந்த நன்மை செய்யக்கூடிய ஒட்டுண்ணி வந்து வெளியே வந்துடும். வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா, தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் போட்டிருக்க அந்த முட்டையில் போய் இது வந்து ஒட்டி அந்த முட்டைக்குள்ளே இது வந்து முட்டையை போட்டு அந்த முட்டையிலிருந்து வெளியே வரக்கூடிய புழுவை வந்து அழிச்சிரும். இந்த முறை இதுக்கு பேர் தான் உயிரியல் கட்டுப்பாட்டு முறை. திண்டுக்கல் நத்தத்தில் இருக்கக்கூடிய உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வகத்தில் கிடைக்கிது. மற்ற பகுதி விவசாயிகளுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண் விரிவாக்க மையத்தில் அதிகாரியை தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. என்னை மாதிரி இயற்கை விவசாயம் செய்கிற விவசாயிகளுக்கு வந்து நத்தத்தில் இருக்கக்கூடிய உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வகம் வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். விவசாயிகளுக்கு வந்து இப்படி ஒரு அமைப்பு இருக்குன்னே தெரியாது. நிறைய பேத்துக்கு தெரியப்படுத்துங்க. தேவைப்படுற விவசாயிகள் வந்து நீங்கள் அங்கே போய் வாங்கி பயன்பெறுங்க. இந்த ஆய்வகம் பார்த்தீங்கன்னா முழுக்க அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய ஒரு ஆய்வகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி விடுங்க. இந்த தகவலை வந்து அனைத்து விவசாயிகளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா யாருக்காவது கண்டிப்பாக தேவைப்படலாம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி. தொடர்ந்து இயற்கை விவசாயம் செஞ்சு என்னோட மண்ணை ரசாயனம் இல்லாத மண்ணா மாற்றி தமிழ்நாடு ஆர்கானிக் டிபார்ட்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி நம்பர் வாங்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.